நூதன நவநீத கிருஷ்ண சுவாமி பிரதிஷ்டை. கிருஷ்ணன் அவதாரம் பண்ணினான் தர்மத்தை ரட்சிக்கிறதுக்காக. ஸ்ரீமத் பாகவதத்தில் தமத்பூதம் பாலகம் அம்புஜேட்சணம்னு சொன்னார். அற்புதமான அழகோட பகவான் அவதாரம் பண்ணினான் புறான்ட்டு மிக அழகாக சொல்லுவார். தமத்புதம் அம்புஜலேட்சணம் சொல்லிட்டு மிக அருமையான ஒரு தமத்புதம் பாலகம் அம்புஜேட்சணம். இந்த பாலகனான கிருஷ்ணன் எப்படா அழகாக இருந்தான்னு சொல்ல முடியலன்னார். அதை இந்தீவர ஷாமள கோமளாங்கம் இந்திராதி தேவார்ச்சித பாதபத்மம் உத்துங்க யுக்மார்ஜுன பங்கலீலம் பாலம் முகுந்த மனசாஸ்மராமி என்று சொல்லும் முகுந்தாட்டகம். அப்படியான இந்த நவநீத கிருஷ்ணன் தர்ம பரிபாலனம் பண்ணுறதுக்காகவும் லோகத்தை ரட்சிக்க வேணுங்கிறதுக்காக கிருஷ்ணாவதாரம் பண்ணினார். ராமாவதாரத்தில் அவன் சொகர்மா மாத்திரம் தான் பண்ணினான். அவனுடைய பித்ருவாக்கிய பரிபாலனம் மாத்ருவாக்கிய பரிபாலனம் முதலான சொந்த காரியங்கள் தான் ராமன் பண்ணினான். ராமாவதாரத்தில் அயோத்தியா நகரத்தை ரட்சிச்சுருந்தான். கிருஷ்ணாவதாரம் என்ன பண்ணினார்னா, கிருஷ்ணன் துட்டர்களெல்லாம் சம்ஹாரம் பண்ணினார். சகடாசுரன் முதலான அசுரர்கள், தாடகை முதலான அரக்கிகள், இவர்களெல்லாம் வதம் செய்ய வேண்டும் என்பதாக மிக அருமையாக செய்தார் கிருஷ்ணாவதாரத்தில். பூதனா ஜீவிதாபகரணம் மிக அருமையான விஷயமானது. பெற்ற தாயைப் போலே பால் கொடுப்பதாக நினைத்து கொண்டு கொடுத்த குழந்தையை அந்த பாலையும் பருகினாராம், அவள் உடத்தில் உள்ள குருதியையும் பருகினாராம், அவருக்கு ஆத்மாவையும் பருகினாராம். மோட்சங்கிற சாம்ராஜ்யத்தை அந்த பூதனைக்கு கொடுத்தாராம். அதான் பூதனா ஜீவிதாபகரணம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமத் பாகவத விஷயம். அப்படியாக இந்த கிருஷ்ணன் நம்மாழ்வார் ஆசிரியக்கிறச்சே பாலாலியலில் துளையல் கொண்டவரவன்னு ஆண்டாள் சொன்னார். கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமேது பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே. நான் சதுர்கிருதத்துலேயும் அகிருத்தியால் எப்பொழுது அகிருத்தியங்கள்லாம் ஜாஸ்தியாகிறதோ அப்போ நான் அவதாரம் பண்ணி சம்ஹாரம் பண்ணுறேன்னு. அதனால தான் அகிருத்தியக்காரெல்லாம் ஜெயிக்கவே முடியறதில்லை சாஸ்திரம். தர்மோ ரட்சதி தர்மகான்னு சொல்லித்து சாஸ்திரம். தர்மத்தை யாரா காப்பாற்றுறான்னா அனுஷ்டிக்கிறவன் இல்லை, இல்லை அதை உபதேசிக்கிறவன் இல்லை, அது அதையே காப்பாற்றிக்கிறது அப்படின்னு தான் சாஸ்திரம். அதுக்காக நாம் தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டாமாங்கிறது அல்ல இந்த இடத்துல கேள்வி. நாம் தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டும், அப்பொழுதுதான் நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்பது சூட்சமான விஷயம். இப்படியாக கிருஷ்ணாவதாரம் பண்ணுறதே பகவான் கம்சாதிகளெல்லாம் வதம் பண்ணணுங்கிறதுக்காக கிருஷ்ணாவதாரம் பண்ணினார்னே மிக அழகாக சொல்கிறது. அப்படியான விஷயத்தில் இந்த தசாவதாரங்களில் பார்க்குறச்சே வேத சம்ரட்சணமாக மத்ஸ்யாவதாரம், பூசம்ரட்சணாக வாராகாவதாரம், பக்த சம்ரட்சணார்த்தமாக நரசிம்மாவதாரம், பிரகலாதனுடைய ஆசிரியக்கிற அந்த நரசிம்மாவதாரத்தில், பூமி பிக்ஷணம் பண்ணுறார் ராமனாவதாரத்தில், தர்ம பரிபாலனம் பண்ணுறார் ராம வேதான்வேஷண மந்திராத்திரிபரண க்ஷமோத்தாரண ஸ்வாஸ்ருத பிரகலாதாவன பூமி பிக்ஷண ஜெகத் விக்ராந்தயோ எத்திரைய துஷ்ட க்ஷத்ர நிபர்கணம் தசமுகாத்யுன்மூலனம் கர்ஷணம் காளிந்தியா அதிபாப கம்சநிதனம் எத்கிரீடிதம் தம் நமகான். காளிந்தியன்கிற பாம்பானது இருக்க அந்த நச்சு பொய்கையில் இருக்கிற மாடுகள்லாம் வரச்சே அதெல்லாம் தீண்டுறது. அதனால் எல்லாரும் அந்த குளத்திலேயே போய் குளிக்க பயந்தார். அப்போ சின்ன குழந்தையான கிருஷ்ணன் மரத்துலேருந்து ஏறி காளியனை மர்தனம் பண்ணானா. அவருடைய பிராட்டியார் நாகக்கன்னிகள்லாம் பிரார்த்தனைக்கிணங்க அவனை ஒன்றும் சம்ஹாரம் பண்ணாத, நீ உன் சொரூபத்திலேருந்து மாறிடு, ஹிதார்த்தமாக எல்லாருக்கும்னு சொன்னால். அதனால தான் காளிய மர்தனம்னு பேர். நன்னா அடித்தான்னு அர்த்தம் மர்தனம்னா. அப்படியா காளிய மர்தனம் பண்ணினார். நவநீதாபகாரணம் எல்லாரும் ஆசிரியிக்கிறா கிருஷ்ணனை. ஆண்டாள் பாலால் இலையில் துயில் கொண்டிருந்த பரமன் நம்மாழ்வார் கண்ணன் கடலினை நன்னும் மனமுடைய என்னும் திருநாமம் தின்னம் நாரணமேனு மங்களாசாசனம். பாரதியார் சொல்கிறதே கண்ணன் என் சேவகன்
எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் ஈங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று கண்ணனை தன்னுடைய வேலையாளாக கற்பனை செய்து கவிதை தீரம் சமீப காலத்தினுடைய தமிழ் இலக்கியங்கள். அப்படி கண்ணனை பற்றி பேசாதவாளே யாரும் கிடையாது. அப்படியான உஸ்தியான பிரதிஷ்டை வெங்கடேஸ்வர சுவாமி தேவஸ்தான சமர்ப்பணத்தில் இந்த பிரதிஷ்டையானது அக்ஷய சம்பந்தத்தோட ரோகிணி நட்சத்திர சம்பந்தத்தோட மிக உத்தமமான நாளில் இந்த பிரதிஷ்டை இந்த ஊர் ஜனங்களினுடைய க்ஷேமார்த்தமாக அவாசௌரியமான தினத்தில் உற்சவம் நடந்ததுங்கிறது பெரிய விசேஷம். எல்லா பெருமையும் இந்த நிர்வாகத்தாருக்கு போய் சேருது. நிர்வாகத்தார் இந்த ஊரில் இருக்கிறவாள் எல்லாரும் பகுக்ஷேமாக இருக்கணுங்கிறது அடியனுடைய பிரார்த்தனை.